الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون. வார்த்தைகளில் மிகச்சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வேதமாகும். வழிகாட்டல்களிலே மிகச்சிறந்த வழிகாட்டல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாகும். காரியங்களிலே மிகவும் கெட்டது மார்க்கத்திலே புதுமையான காரியங்களை நுழைவிப்பதாகும். ஒவ்வொரு புதுமையான காரியமும் பித்அத்தாகும். ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்திற்கு இட்டுச் செல்லும். இந்த உபதேசத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிரசங்கங்களின் ஆரம்பத்திலே இந்த உம்மத்தினருக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறார்கள். அதை நானும் இந்த ஹுத்பாவிலே எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் மார்க்கம் உரிமைகள் கடமைகள் என்ற ஒரு பகுதியை பற்றி அதிகம் பேசிய ஒரு மார்க்கமாகும். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு பிரிவினருக்கும் என்ன என்ன உரிமைகள் இருக்கின்றன, அந்த உரிமைகளை நாம் எப்படி கொடுக்க வேண்டும் என்ற விடயத்தை போதனைகளாக எமக்கு தெளிவுபடுத்தியும் வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே ஒரு சிறிய சம்பவம் நடைபெற்றது. மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு சஹாபியையும், மக்காவை சேர்ந்த ஒரு முஹாஜிரையும் மதீனாவை சேர்ந்த ஒரு அன்சாரியையும் சகோதரர்களாக இணைத்து விட்டார்கள். அப்படி இணைக்கப்பட்டவர்களில் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு, இவர் ஒரு அன்சாரி. இவரோடு சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சகோதரராக இணைத்து விட்டார்கள். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ தர்தாவுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். அவருடைய மனைவி அலங்கோலமான ஆடைகளோடு இருந்து கொண்டிருக்கிறார். ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? அப்போது சொல்கிறார், என்னுடைய கணவன் அபூ தர்தாவுக்கு என்னில் எந்த தேவையும் கிடையாது. இரவெல்லாம் நின்று வணங்குகிறார், பகலெல்லாம் நோன்பு வைக்கிறார். உடனே அவர் அன்றைய தினத்திலே பகல் பொழுதிலே இருக்கிறார். சாப்பாடு சமைக்கப்படுகிறது. அபூ தர்தா வருகிறார். சல்மான் ரலியல்லாஹு அவர்கள் வாருங்கள் சாப்பிடுவோம் என்று கூப்பிட்டார். நான் நோன்பு என்றார், சுன்னத்தான நோன்பு. உடனே சல்மான் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சாப்பிடவில்லை என்றால் நான் சாப்பிட மாட்டேன் என்று சொன்னார்கள். இது ஒரு வழி இல்லை. வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் சுன்னத்தான நோன்பை விட வேண்டும். நோன்பை விட்டுவிட்டு அவரோடு சேர்ந்து சாப்பிடுகிறார். இரவிலே இரண்டு பேரும் ஒன்றாக தூங்குகிறார்கள். இப்போது அபூ தர்தா தூங்கவில்லை, தூங்குவதை போன்று நடிக்கிறார். சல்மான் தூங்கினால் எழும்பி தொழலாம் என்று சொல்லி ஏடியா நேர காலத்தோடு அவர் எழும்ப முற்பட்டார். பேசாமல் தூங்குங்கள் என்று அவரை தூங்க வைத்துவிட்டு இரவின் இறுதி பகுதி வருகிறது. அப்போது இரண்டு பேரும் எழுந்து இரவு நேர தொழுகையை தொழுகிறார்கள். தொழுதுவிட்டு சல்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அபூ தர்தே விளங்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய ரப்புக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, உங்கள் உடம்புக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. அஅதி குல்ல ذي حق حقه, உரிமையுடைய ஒவ்வொருவருக்கும் அவருடைய உரிமையை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். இப்ப மறுநாள்
அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே போய் யா ரசூலுல்லாஹ் இப்படியெல்லாம் நடந்தது என்னுடைய வீட்டிலே என்று முறையீடு செய்தார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சதக சல்மான், சல்மான் உண்மையைத்தான் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னார்கள். அஅதி குல்ல தி ஹக்கின் ஹக்கஹு, உரிமையுடைய ஒவ்வொருவருக்கும் அவருடைய உரிமையை கொடுத்து விடுங்கள். இன்று உலகத்திலே 1948ஆம் ஆண்டிலேதான் ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டது. அதனூடாக உரிமை பிரகடனங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆனால் முஸ்லிம்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த உரிமை பிரகடனங்கள், இதற்கு மேலான பிரகடனங்கள் எல்லாம் 1400 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதரால் வெளியிடப்பட்டிருக்கிறது. யாருக்கு என்ன உரிமை இருக்கிறது, என்ன கடமை இருக்கிறது, மிகவும் தெளிவாக அல்லாஹ்வுடைய தூதர் அதை நமக்கு போதனையாக சொல்லி வாழ்ந்தும் காட்டி இருக்கிறார்கள். இப்போது அன்புக்குரியவர்களே, அக்டோபர் 1ஆம் தேதி சிறுவர் தினம். உலகம் முழுவதும் சர்வதேச சிறுவர் தின நிகழ்வுகள் நடாத்தப்படுகின்றன. சிறுவர்கள் மகிழ்விக்கப்படுகிறார்கள். இன்றைய சிறுவர்கள் நாளைய தலைவர்கள் என்றெல்லாம் போதனைகள் செய்யப்படுகின்றன. அவர்களுக்கு அன்பளிப்புகள் கொடுக்கப்பட்டு விளையாட்டுகள் எல்லாம் நடத்தப்படுகின்றன. எங்களுடைய மார்க்கத்தில் உண்மையிலேயே சிறுவர்களுக்கான உரிமைகளை பற்றி மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. உரிமைகள் மட்டுமல்ல, அவர்கள் எந்த அடிப்படையிலே பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்ற விடயம் கூட மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, முஸ்லிம்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய இறை தூதரில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரிகள் இருக்கின்றன. அவரை நாங்கள் ஒரு இறை தூதராக, ஒரு ஆன்மீக தலைவராக, ஒரு ஜனாதிபதியாக, ஒரு படை தளபதியாக, ஒரு நீதிபதியாக, ஒரு தாயியாக நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள், சிறுவர்களுக்கான உரிமைகளை எப்படி கொடுத்தார்கள், சிறுவர்களுடையத்தில் எந்த அளவுக்கு இரக்கத்தை வெளிப்படுத்தினார்கள், அதை நாங்கள் விளங்கி இருக்கிறோம். அடிக்கடி நாங்கள் இதை ஞாபகப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களுடையத்திலே அதிக அன்பும் இரக்கமும் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்ராஹிம் என்ற ஒரு மகன் இருந்தார். மாரியத்துல் கிப்தியா என்ற ஒரு பெண்ணின் ஊடாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஹிஜ்ரி 8வது வருடத்திலே இப்ராஹிம் என்ற ஒரு மகன் பிறக்கிறார். 18 மாத குழந்தையாக இருக்கிற போது அவர் மௌத்தாகி விடுகிறார். இந்த கட்டத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தந்தை என்ற அடிப்படையிலே அந்த பிள்ளையில் வைத்திருந்த இரக்கத்தை, அன்பை வெளிப்படுத்துகிறார்கள். அவர்களுடைய கண்களிலே இருந்து கண்ணீர் வடிந்தோடுகிறது, அழுகிறார்கள். இப்போது பக்கத்திலே இருந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அன்த யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்களுமா அழுகிறீர்கள்? உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது இரக்கத்தின் அன்பின் வெளிப்பாடு. கண்கள் கண்ணீரை வடிக்கின்றன, உள்ளம் கவலை அடைகிறது. அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத எந்த வார்த்தைகளையும் நாங்கள் சொல்ல மாட்டோம். இப்ராஹீமே, உன்னுடைய பிரிவுக்காக நாங்கள் கவலைப்படுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கட்டத்திலே ஒரு தகப்பன் என்ற அடிப்படையிலே அந்த சிறுவர் அந்த குழந்தையின் மீது தன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்தினார்கள், அழுதார்கள். ஓலம் விட்டு அழுவது மார்க்கத்திலே தடுக்கப்பட்டிருக்கிறது. கவலையால் அழுவதை மார்க்கம் தடுக்கவில்லை. அந்த அடிப்படையிலே அந்த பிள்ளையின் மீது கொண்ட இரக்கத்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கட்டத்திலே அழுதார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சிறுவர்கள் மீது இரக்கம் வைத்தார்கள், அன்பு வைத்தார்கள். அதே போன்று உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதருடைய பேர பிள்ளைகள், அடிக்கடி ஹதீஸ்களிலே சொல்லப்படுகிற 2 பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள், அல் ஹசன் வல் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா. அந்த 2 பிள்ளைகளோடு அவர்கள் காட்டிய அன்பு, இரக்கம், தொழுகையில் கூட அந்த அன்பை வெளிப்படுத்துகிறார்கள். தொழுகையில் கூட அப்துல்லா இப்னு ஷத்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய தந்தை ஷத்தாத் எனக்கு சொன்னார், அப்துல்லா சொல்லுகிறார்,
ஒரு தொழுகை நான் நினைக்கிறேன், அவர் சொல்றாரு அது துஹர் அல்லது அசர். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய பேரப்பிள்ளைகள், அது ஹசன் அல்லது ஹுசைனாக இருக்கலாம் என்று சொல்கிறார்கள், பேரப்பிள்ளையை தூக்கி கொண்டு வருகிறார்கள். வந்த அந்த பிள்ளையை பக்கத்திலே வைத்துவிட்டு மக்களுக்கு தொழுகை நடாத்துகிறார்கள். தொழுகை நடாத்துகிறார்கள். சுஜூதிலே போன அல்லாஹ்வுடைய தூதர் சுஜூதிலே இருந்து எழும்புவதற்கு மிகவும் தாமதமாகி விடுகிறது. மிகவும் நீளமான ஒரு சுஜூத். இப்ப ஷத்தாத் அவர் சொல்றாரு, மகன் சொல்லி கொடுத்திருக்கிறாரு, நான் அப்போது சுஜூதிலே இருந்து என்னுடைய தலையை உயர்த்தி பார்க்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதுவும் நடந்துட்டோன்னு சொல்லி. அப்போது நான் பார்த்தேன், அல்லாஹ்வுடைய தூதருடைய முதுகிலே ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். திரும்ப நான் சுஜூதுக்கு போயிட்டேன். இப்ப தொழுகை முடிந்ததற்கு பிறகு மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் சுஜூதை கடுமையாக நீட்டி விட்டீர்கள், உங்களுக்கு சுஜூதில் ஏதோ நடந்து விட்டதோ என்று நாங்கள் பயந்தே விட்டோம். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நான் சுஜூதுக்கு போனேன், நான் சுஜூதிலே இருக்கிற போது என்னுடைய பேர குழந்தை ஹசன் என் முதுகிலே ஏறி விளையாடி கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவருடைய தேவையை அவர் முடிக்கும் வரைக்கும் சுஜூதிலே இருந்து எழும்புவதை நான் வெறுத்தேன் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு தெரிய வேண்டும், பருவ வயதை அடையாத சிறுவர்கள் விடயத்தில் அல்லாஹு தஆலா எந்த குற்றமும் எழுதுவதில்லை. சிறுவர்களை விட்டு பேனை உயர்த்தப்பட்டு விட்டது. பள்ளிக்கு சிறுவர்கள் வருவார்கள், சில நேரத்தில் அவர்கள் விளையாடுவார்கள், கதைப்பார்கள். அந்த கட்டத்திலே அவர்களோடு நாம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். அழகான முறையில் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஒரு விடயத்தை கற்றுக் கொடுப்பதென்றாலும் யா புனைய என்று சொல்லுவாங்க, என் அருமை மகனே, யபுனி மகனே என்று கூப்பிட்டு தான் சொல்லிக் கொடுப்பார்கள். நாம் அந்த அடிப்படையில் நம்முடைய சிறார்களை அழைக்கிற போது அது பெரிய உளவியல் தாக்கம். அப்படி நாம் அந்த பிள்ளைகளுக்கு அந்த முறைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். சில கட்டத்தில் பள்ளிக்கு வருகிற சில முதியவர்கள் சின்ன பிள்ளைகளுக்கு தகாத வார்த்தைகளால் திட்டி விடுகிறார்கள், ஏசி விடுகிறார்கள். அதோடு அந்த பிள்ளை அந்த பள்ளிக்குள் வருவதை வெறுக்கிறார். நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே, அல்லாஹ் குற்றம் பிடிக்காத ஒரு விடயத்தில் என்னாலும் உங்களாலும் எப்படி குற்றம் பிடிக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதருடைய சுஜூதில் அவர் இமாம், தொழுகை நடத்துகிற இமாம், முதுகில் ஏறிக்கொண்டு சின்ன பிள்ளை ஹசன் விளையாடுகிறார். அவர் விளையாடி முடிக்கும் வரைக்கும் சுஜூதை நீட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த இரக்கத்தை, அன்பை பாருங்கள் சகோதரர்களே. இன்னொரு கட்டத்திலே உமாமா இப்னு அபில் ஆஸ், அல்லாஹ்வுடைய தூதருடைய மகள் ஜைனப் மௌத்தாயிட்டார். அவட மகள் நபிகளாருடைய பேத்தி பிள்ளை. உம்மா மௌத்தானதால அல்லாஹ்வுடைய தூதர் அந்த உமாமாவோடு கடும் இரக்கமாக இருப்பார்களாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தடவை தொழுகைக்கு அந்த பேத்தி பிள்ளையை தோளில் வைத்து சுமந்து கொண்டு வருகிறார்கள். வந்து அவர்கள் தொழுகிற போது அந்த பேத்தி பிள்ளையை தன்னுடைய தோளில் முதுகில் வைத்துக் கொண்டே தொழுகிறார்கள். சுஜூதுக்கு போகிற போது அந்த பிள்ளையை கீழே இறக்கி வைப்பார்கள். திரும்ப சுஜூதிலே இருந்து எழும்புகிற போது அந்த பிள்ளையை தூக்கி மீண்டும் தன்னுடைய தோளில் வைத்துக் கொள்வார்கள். ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். ஒரு தொழுகை விடயத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய பேர பிள்ளை, தன்னுடைய பேத்தி பிள்ளை, சிறுவர்கள், அவர்கள் அந்த சிறுவர்கள் விடயத்திலே தன்னுடைய இரக்கத்தை எந்த அளவுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களோடு எப்படி இரக்கமாக, அன்பாக அவர்களுடைய உரிமைகளை கொடுத்து வாழ்ந்திருக்கிறார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்திலே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு ஒரு நாட்டுப்புற அரபி, அவருடைய பெயர் அக்ரா இப்னு ஹாபிஸ், வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரோடு கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி கதைத்துக் கொண்டிருக்கிற போது பேரப்பிள்ளை ஹசன் ஓடி வாரார். ஒரு முக்கியமான ஜனாதிபதி ஒரு விடயமா கதைத்துக் கொண்டிருக்கிறார்.
வந்த வரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அந்த குழந்தையை கட்டி அணைத்து முத்தம் கொடுக்கிறார்கள் அந்த இடத்திலே. இப்போது இருந்த அந்த அக்ரா இப்னு ஹாபிஸ் அதை ஆச்சரியமாக பார்க்கிறார். பார்த்துவிட்டு சொன்னார், எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களில் ஒருவருக்கு கூட நான் முத்தம் கொடுக்கவில்லை என்று சொன்னார். அதை கேட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 2 ரிவாயத். ஒரு ரிவாயத்தில் வருது, உன்னுடைய உள்ளத்திலே இருந்து அல்லாஹ் இரக்கத்தை எடுத்து விட்டால் நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார்கள். இக்குழந்தையை முத்தமிடுவது என்பது இரக்கத்தின் வெளிப்பாடு. இன்னொரு ரிவாயத்திலே வருகிறது, யார் இரக்கம் காட்டவில்லையோ அவன் இரக்கம் காட்டப்பட மாட்டான். நமக்கு தெரிந்த ஒரு ஹதீஸ், யார் சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ, பெரியவர்களுக்கு மரியாதை செய்யவில்லையோ அவர் எங்களை சேர்ந்தவர் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சரிக்கை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆன்மீக தலைவராக இருந்தாலும், ஒரு ஜனாதிபதியாக இருந்தாலும், சிறுவர்கள் விடயத்திலே அவர்களோடு அன்பாக கதைத்து முத்தமிட்டு விளையாடக்கூடிய ஒருவராகத்தான் இருந்தார்கள். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு முன்மாதிரியாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல அன்புக்குரிய சகோதரர்களே, முஸ்லிம் அல்லாத சிறுவர்களாக இருந்தாலும் அவர்கள் விடயத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். புகாரிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ் நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு ஒரு யூத சிறுவன் அவருக்கு சில பணிவிடைகள் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு கட்டத்திலே அவர் நோய்வாய்ப்படுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவரை நோய் விசாரிக்க போகிறார்கள். சின்ன பிள்ளை பக்கத்திலே தலைமாட்டிலே அமர்ந்து கொண்டு அந்த சிறுவனிடம், அந்த யூத சிறுவனிடம் கேட்கிறார்கள், அஸ்லிம் என்று சொன்னார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள். இப்போது அந்த சிறுவன் தன்னுடைய தந்தையுடைய முகத்தை பார்க்கிறான். தந்தை சொன்னார், அபுல் காசிம், அபுல் காசிமுக்கு கட்டுப்படு. அல்லாஹ்வுடைய தூதருடைய குனியத், ஒரு புனை பெயர் அபுல் காசிம். அவருக்கு காசிம் என்ற ஒரு பிள்ளை இருந்தது, அபுல் காசிம். அபுல் காசிமுக்கு கட்டுப்பட்டு விடு என்று சொன்னார். உடனே அந்த சிறுவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி இஸ்லாத்துக்கு வந்து விட்டார். இப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர் மௌத்தாகிட்டார், நோய்வாய்ப்பட்டு மௌத்தாகிட்டார். வெளியிலே வருகிறவோ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு மினன் நார், அவரை நரக நெருப்பிலே இருந்து பாதுகாத்து காப்பாற்றி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொன்னார்கள். உண்மையிலேயே முஸ்லிம் சிறார்கள் மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாத சிறார்களாக இருந்தாலும் அவர்கள் சிறுவர்கள் தான். அவர்கள் மீது நாங்கள் இறக்கப்பட வேண்டும், அன்பை வெளிப்படுத்த வேண்டும், அவர்களுக்குரிய நியாயமான உரிமைகளை நாம் கொடுக்க வேண்டும். இந்த சிறுவன் இந்த நிலையிலே அவன் மௌத்தாகி விடுகிற போது அவனுக்கு மறுமையில் நரகம் கிடைத்து விடலாம் என்ற அச்சத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அவனுக்காக துஆ செய்கிறார்கள். அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான். அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் அவன் நரக நெருப்பில் இருந்து காப்பாற்றப்பட்டு விட்டான் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வை புகழ்கிறார்கள். உண்மையிலேயே நாம் இன்னொரு சகோதரன் மீது இரக்கம் வைத்திருக்கிறோம் என்றால் அந்த இரக்கத்துடைய உண்மையான வெளிப்பாடு என்ன தெரியுமா சகோதரர்களே? அவன் மறுமையில் நரகத்துக்கு போகக்கூடாது என்று சொல்லி நாங்கள் இறக்கப்படுவது, அந்த விடயத்தில் நாம் கவலைப்படுவது. இந்த சமூகம் வழிகேட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது, பாவமான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறது. நான் நல்ல முறையில் வாழுகிறேன், ஈமானோடு தக்வாவோடு வாழுகிறேன், எனக்கென்ன தேவை என்று நானும் என்னை போன்ற சிலரும் ஒதுங்கிக் கொள்ள முடியாது. அடுத்தவர்கள் மீது நாங்கள் இரக்கப்பட வேண்டும். அவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்கள் விடயத்திலும் இரக்கம் காட்ட வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களுடைய உரிமைகளை வழங்குவதற்கு வழங்குகின்ற விடயத்திலே மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரி. ஒரு சின்ன ஒரு உதாரணம் உண்டு அன்புக்குரியவர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களோடு இருக்கிறார்கள். அந்த சபையிலே சிறுவர்கள் இருக்கிறார்கள், பெரியவர்கள் இருக்கிறார்கள்.
இப்போது அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு பால் கோப்பை வருகிறது அன்பளிப்பாக. அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு முஅஜிஸா, அற்புதம் என்ன தெரியுமா சகோதரர்களே? ஒரு சிறிய பால் கோப்பையாக இருந்தாலும் அதில் பரக்கத் செய்யப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் அதிலே ஒரு வாய் அருந்தி விட்டு கொடுத்தால் அந்த சஃபையில் இருக்கிற எல்லோருக்கும் அது போதுமா இருக்கும். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு முஅஜிஸ், அற்புதம். இப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு பால் கொண்டு வரப்பட்டது. அந்த பால் கோப்பையிலே அவர்கள் அருந்தி விட்டு, மார்க்க சட்டம், மார்க்கத்துடைய ஒழுக்கம் என்னென்றா வலப்பக்கத்தில் இருப்பவருக்கு தான் கொடுக்கும். இப்ப வலப்பக்கத்தை பார்க்கிறார்கள், ஒரு சிறுவன் அமர்ந்திருக்கிறார். இடப்பக்கத்திலே பார்க்கிறார்கள், பெரிய ஷேக்மார்கள் இருக்கிறார்கள், பெரியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சிறுவனுக்கு கிடைக்கின்ற உரிமையை எப்படி பாதுகாக்கிறார்கள்? அந்த சிறுவனை அழைத்து கேட்கிறார்கள், மகனே, இந்த பால் கோப்பையை நான் குடித்து விட்டு நீ வலப்பக்கம் இருக்கிறாய், இடப்பக்கத்தில் இருக்கிற பெரிய ஷேக்மார்களுக்கு, பெரிய சஹாபாக்களுக்கு கொடுப்பதற்கு நீ சம்மதிக்கிறாயா என்று கேட்டார்கள். அனுமதி கேட்டார்கள். அப்போது அந்த சிறுவன் சொன்னான், முடியாது. உங்களிடமிருந்து எனக்கு கிடைக்கின்ற நசீபை, பங்கை நான் யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார். உங்களுடைய பரக்கத்தான வாயால் நீங்கள் பால் குடித்து விட்டு தார அந்த நசீப் இருக்குத்தானே, அதை நான் தான் குடிக்கணும், இன்னொரு ஆளுக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்று அந்த சிறுவன் சொன்ன போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பால் கோப்பையை அவனுக்கே கொடுக்கிறார்கள். இதைவிட ஒரு எடுத்துக்காட்டு, உதாரணம் தேவையில்லை. வலதை முற்படுத்த வேண்டும், வலப்பக்கத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்ற இந்த சுன்னாவை உயிர்ப்பிக்கிற விடயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சிறுவனுக்குரிய உரிமை எப்படி கொடுத்திருக்கிறார்கள். இதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களோடு இரக்கமாக, அன்பாக நடந்திருக்கிறார்கள், நடக்க சொல்லி இருக்கிறார்கள். சிறுவர்களுடைய உரிமைகளை பேணி இருக்கிறார்கள், அவர்களை சரியான முறையில் பயிற்றுவித்திருக்கிறார்கள். இந்த விடயத்தை நாம் உள்ளத்திலே பதித்துக் கொள்ள வேண்டும். சிறுவர்களுக்கான உரிமைகளை பற்றி 1400 வருடங்களுக்கு முன்னரே நம்முடைய மார்க்கத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது இன்றைக்குத்தான் சொல்லப்பட்டது போன்று நாங்கள் விளங்க தேவையில்லை. அப்படியான ஒரு பிழையான சிந்தனைகள் உருவாக்கப்படலாம். 1400 வருடங்களுக்கு முன்னரே அது நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. எனவே நாம் நம்முடைய சமூகத்திலே, நம்முடைய வீட்டிலே, நம்முடைய சூழலிலே இருக்கக்கூடிய சிறுவர்களோடு இரக்கத்தோடு நடந்து கொள்வோம். அவர்களுக்குரிய உரிமைகளை சரியான முறையிலே நாம் வழங்குவோம். அதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் சிறுவர்கள் மீது இரக்கப்பட வேண்டும், அன்பு காட்ட வேண்டும், அவர்களுக்குரிய உரிமைகளை கொடுக்க வேண்டும். அதற்கான சில எடுத்துக்காட்டுகளை நாங்கள் விளங்கி இருந்தோம். அதே நேரத்திலே இன்னொரு பகுதி இருக்கிறது. சிறுவர்களை நாம் சரியான அடிப்படையில் பயிற்றுவிக்க வேண்டும். இது நாம் அவர்களுக்கு செய்கிற ஒரு முக்கியமான கடமை. இரக்கம் காட்ட வேண்டும், அன்பு காட்ட வேண்டும். அது அளவுக்கு மீறக்கூடாது. அது அளவுக்கு மீறுகிற போது அந்த பிள்ளை வழிகட்டு போவதற்கு அடிப்படை காரணமாக அமைந்து விடலாம். அதையும் பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்கம் காட்டினார்கள், அன்பு செலுத்தினார்கள், உரிமைகளை சரியாக கொடுத்தார்கள். அதே போன்று சிறுவர்களை எப்படி பயிற்றுவித்தார்கள், அதற்கான சில முன்னுதாரணங்களையும் நாங்கள் படிக்க வேண்டும். ஒரு தடவை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, தன்னுடைய சாச்சாட மகன், அவர் ஒரு சிறுவராக இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறார். அந்த கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவரை எப்படி பயிற்றுவிக்கிறார்? அல்லாஹ்வுடைய வரம்புகள், அதை நாங்கள் மீறி செல்லக்கூடாது என்ற ஒரு விடயத்தை
அந்த பிஞ்சு உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் பதிக்கிறார்கள். எப்படி சொன்னாங்க? யா குலாம், மகனே. ஒரு விடயத்தை நாம் பயிற்றுவிக்க வேண்டும் என்றால், படிப்பிக்க வேண்டும் என்றால் திரும்ப திரும்ப சொல்றன், பிள்ளைகளை மகனே என்று அழையுங்கள், அழகான முறையில் அழையுங்கள். நீங்கள் தகாத வார்த்தைகளால் பிள்ளைகளை அழைத்து எதை சொன்னாலும் அவர்களுக்கு அது விளங்காது. அழகான முறையில் அழையுங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரிகள். சிறுவர்களை அவர்கள் அழைக்கிற முறைகளை பாருங்கள். யா குலாம், யா புனைய, யா புனி, இப்படித்தான் அழைக்கிறார்கள். மகனே, உனக்கு நான் சில விடயங்களை கற்றுத் தருகிறேன் என்று சொன்னாங்க சின்ன பிள்ளைக்கு. இதான் தர்பியத். சொல்லிட்டு சொன்னாங்க, இஹ்ஃபலில்லாஹ் யஹ்ஃபலுக்கல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஏவல் விலக்கல்களை நீ பேணிக்கொள். அல்லாஹ் உனக்கு எதை கட்டளையிட்டிருக்கிறானோ அவற்றை நீ நிறைவேற்று, எதை அல்லாஹ் தடை செய்திருக்கிறானோ அவற்றை நீ தவிர்ந்து கொள். இஹ்ஃபலில்லாஹ், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் சொல்கிறார்கள். இவ்வுலகத்திலும் அந்த பாதுகாப்பு கிடைக்கும், மறு உலகத்திலும் அந்த பாதுகாப்பு கிடைக்கும் உனக்கு. திரும்ப சொன்னாங்க, இஹ்ஃபலில்லாஹ் தஜிதுஹு துஜாஹக். அல்லாஹ்வுடைய ஏவல் விலக்கல்களை நீ பேணி பாதுகாத்துக் கொள். நிச்சயமாக அல்லாஹ் உனக்கு கஷ்டம் ஏற்படுகிற போது அவனுடைய உதவியை உனக்கு ஏற்படுத்துவான். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் நமக்கு கஷ்டங்கள், பிரச்சனைகள் ஏற்படுகிற போது அல்லாஹ்வுடைய உதவியை நாம் கண்டுகொள்ள முடியும். அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அடுத்த சொல்லிக் கொடுக்கிறாங்க, நீ ஏதாவது கேட்க வேண்டும் என்றால், துஆ செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்தில் கேள். அவுலியாக்கள் என்றோ அல்ல கபரில் அடக்கப்பட்டவர்கள் என்றோ அவர்களிடத்தில் செல்லும் தேவைகளை கேட்காதே. தௌஹீதை சொல்லிக் கொடுக்கிறார்கள். நீ அல்லாஹ்விடத்திலே கேள். நீ உதவி தேட வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடு. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். ஒவ்வொரு நாளும் தொழுகையில் நாம் ஓதுகிறோம். அதை பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். சொல்லிக் கொடுத்து விட்டு இந்த கலா கதர் பற்றிய பாடத்தை அந்த பிஞ்சு உள்ளத்திலே பதிக்கிறார்கள். என சில நேரத்திலே சில தோல்விகள் இந்த உலகத்தில் வரலாம். அப்படி தோல்விகள் வருகிற போது விரக்தி அடையக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ற அந்த உறுதியான ஈமானை பிள்ளைகளுக்கு நாம் ஆரம்பத்தில் ஊட்ட வேண்டும். இல்லை என்றால் நமக்கு நினைத்தது கிடைக்கவில்லை. அண்மையிலே ஒரு செய்தி வாசிக்கிறோம். தந்தை வீட்டிலே இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஆடைகள் அனுப்புகிறார், ஒரு பிள்ளைக்கு அனுப்பல. பாப்பா சொல்றார், நான் வந்து வாங்கி தாரேன். விரக்தியில அந்த பிள்ளை தற்கொலை செய்து, விரக்தியில அந்த பிள்ளை தற்கொலை செய்து. பிள்ளைகள் இப்படியான விரக்தி மனப்பான்மைக்கு போறதுக்கு காரணமே கலா கதர் பற்றிய நம்பிக்கை இல்லை. அதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அறிந்து கொள். இந்த முழு உம்மத்தும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு பயனை, ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று நாடினாலும் அல்லாஹ் நாடாமல் உனக்கு கிடைக்காது. இந்த முழு உம்மத்தும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு தீங்கை செய்ய வேண்டும் என்று நாடினாலும் அல்லாஹ் நாடாமல் அது உனக்கு நடக்காது. இந்த கலா கதரை அல்லாஹ்வுடைய தூதர் இப்னு அப்பாஸ் ஒரு சிறுவனாக இருக்கிற போது கற்றுக் கொடுக்கிறார்கள். இதை உலமாக்கள் நமக்கு அடையாளப்படுத்துகிறார்கள். பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய வரம்புகள், அல்லாஹ்வுடைய ஏவல் விலக்கல் விடயத்தில் பேணுதலாக நடக்க வேண்டும். கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும், கடமைகளை நிறைவேற்ற வேண்டும், தடை செய்யப்பட்டவர்களை செய்யக்கூடாது என்ற விடயங்களை ஆழ்மன பதிவில் கொண்டு வர வேண்டும். இது முதலாவது தர்பியத். அல்லாஹ்வுடைய தூதர் சிறுவர்களுக்கு செய்த தர்பியத். அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, இது நமக்கு அடிக்கடி சொல்லப்படுகின்ற ஒரு விடயத்தான், பிள்ளைகளுக்கு தொழுகை என்ற கடமையை அதிலே நாம் கட்டளையிட்டு அதை பேணக்கூடியவர்களாக மாற்ற வேண்டும். உங்கள் பிள்ளைகள் 7 வயதை அடைந்தால் அவர்களுக்கு தொழும்படி சொல்லுங்கள். 10 வயதை அடைந்தும் தொழவில்லை என்றால் பயிற்றுவிப்பதற்காக அடியுங்கள். அடி என்பது மாட்டுக்கு அடிக்கிறா போல் இல்லை, பயிற்றுவிப்பதற்காக. ஏனென்றால் தொழுகை என்ற வணக்கம் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வணக்கம் என்பதை 7 வயதில் இருந்து அந்த பிள்ளைக்கு உணர்த்த வேண்டும்.
அப்படி உணர்த்துகிற போது ஆண் பிள்ளைகள் தந்தையோடு பள்ளிக்கு வருவார்கள், பெண் பிள்ளைகள் தாயோடு முசல்லாவுக்கு பக்கத்தில் இருந்து தொழுவார்கள். ஒரு ஆன்மீக சூழல் வீட்டிலே. நம்முடைய மகன் சிறுவனாக இருக்கிறான், பள்ளிக்குள் வருகிறான். பள்ளிக்குள் வருகிற போது அவனுக்கு ஈமான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒருவர் பள்ளிக்கு வருவதை நீங்கள் கண்டால் அவருக்கு ஈமான் இருக்கிறது என்பதற்கு நீங்கள் சாட்சி பகருங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் அருள் செய்த பெற்றோர்களை தவிர அதிகமான பெற்றோர்கள் தொழுகை விடயத்தில், தங்களுடைய பிள்ளைகள் விடயத்தில் கவனம் செலுத்துவதில்லை. ஏனென்றால் வீடுகளில் சில தந்தைமார்களும் தாய்மார்களும் தொழுவதில்லை. எப்படி பிள்ளை தொழும்? தந்தைமார்கள் பள்ளிக்கு வருகிற போது பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வாருங்கள். அந்த பிள்ளை பள்ளிக்குள் தொழுது பழக வேண்டும். அந்த ஈமானிய சூழலை அவன் ஏற்படுத்த வேண்டும். அவனுக்கு அதிலே விருப்பம் வர வேண்டும். ஆரம்பத்தில் தொழாத பிள்ளைகள் கடைசி வரைக்கும் தொழல்ல. சில ஜனாசாக்கள், அரிதான சில ஜனாசாக்கள் நிகழ்வுகளில் பார்க்கிறோம், சொந்த பிள்ளை கூட பாப்பாவுக்கு தொழாமல் வெளியிலே நிற்பான், பள்ளிக்கு வந்து பழகவில்லை. எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஒரு விடயத்திலும் சிறுவர்கள் விடயத்தில் கடும் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்களுக்கு வீட்டுக்கு வருகிற போதெல்லாம் தந்தைமார்கள், தாய்மார்கள் அல்லது குடும்ப அங்கத்தவர்கள் சின்ன பிள்ளையிடத்திலே விசாரிக்கணும், தொழுவீங்களா? அவர்களுக்கான மார்க்க சட்டங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் என்னுடைய சாட்சி மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி, அந்த வீட்டிலே நான் தங்கி இருப்பேன். அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கேட்பார்கள், தொழுது விட்டாரா என்று கேட்பார்கள். அவர்கள் ஆம் என்று சொல்லுவார்கள். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் இரவிலே எழும்பி தொழுகிறார்கள். நான் அந்த தொழுகையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த வீட்டிலே தங்கினேன். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகைக்காக உளுச்சி தக்பீர் கட்டுகிறார்கள். நான் போய் இடது பக்கமாக நிற்கிறேன் பின்னால். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்னை அப்படியே வலப்பக்கமாக ஏற்படுத்தினார்கள். வலப்பக்கம் என்னை கொண்டு வந்து வைத்தார்கள். ஒரு இமாம் தொழுகை தனிமையில தொழுகை நடத்துகிற போது ஒருவர் மட்டும் தொழுவதென்றால் அவர் வலப்பக்கம் வந்து நிற்கும். அந்த விடயத்தையும் அந்த சின்ன பிள்ளை கற்றுக் கொடுத்தாங்க. தொழுகையா என்று கேட்கிறாங்க வீட்டிலே உள்ளவரிடத்திலே. நாங்கள் அந்த விடயத்தை விசாரிக்க வேண்டும். சில நேரத்திலே வீடுகளில் இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகள் தொழாமல் இருப்பார்கள், அவன் சின்ன பிள்ளை தானே என்ற ஒரு கேர்லெஸ் கவனையினம் இருக்கிறது. சுபகு தொழாமல் படுப்பான். சில நேரத்திலே தந்தை எழுப்புவார், தாய் விடுங்கள் சொல்லுவார், அவன் தூங்கட்டும். அல்லது தாய் எழுப்பினால் தந்தை சொல்லுவார், விடுங்க தூங்கட்டும். சின்ன பிள்ளைகளை அப்படியெல்லாம் நாம் எழுப்பி பழக்க வேண்டும். அதிலும் 10 வயதை அடைந்தால் அந்த விடயத்தில் அவர்களுக்கு நான் எந்த சலுகையும் கொடுக்க முடியாது. இந்த விடயத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த தர்பியத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தி காட்ட வேண்டும். அது மட்டுமல்ல அன்புக்குரிய சகோதரர்களே, சிறுவர்களுக்கு ஆதாபுகளை, ஒழுக்கங்களை அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். சின்ன பிள்ளைகளுக்கு ஆதாப் என்று சொன்னா உதாரணமாக சாப்பிடுகின்ற ஒழுங்கு, வீட்டுக்குள் வருகின்ற ஒழுங்கு, ஏன் முடிவெட்டுகிற ஒழுங்கையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு தடவை அவருடைய உம்மு சலமாவுடைய மகன் உமர் இப்னு அபி சலமா, சின்ன பிள்ளை, அவர் சொல்றார், நான் அல்லாஹ்வுடைய தூதருடைய மடியிலே சிறுவனாக இருந்தேன். உணவு பீங்கான் கொண்டு வரப்பட்டது. அப்போது நான் என்னுடைய கைகளை அந்த உணவு பீங்கானுக்குள் விட்டு விளையாடி கொண்டிருந்தேன். நான் சின்ன பிள்ளை, அவர் சொல்றார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கட்டத்திலே சொன்னார்கள், மகனே, என்னை அழைக்கிறார்கள். மகனே என்று அழைத்து சம்மில்லா, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க. வகுல் பியமீனிக், உன் வலது கையால் சாப்பிடுங்கள். வகுல் மிம்மா யலீக், உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற உணவை சாப்பிடுங்கள். தர்பியத் கொடுக்கிறார்கள் சின்ன பிள்ளைக்கு. இன்றைக்கு வீடுகளில் இந்த ஆதாபுகள் கற்றுக் கொடுக்கப்படுகிற அளவுக்கு இருக்கிறதா? சில வீடுகளிலே டிவியிலே புரோகிராம், நாடகங்கள், சினிமாக்களை பார்த்து கொண்டு பிள்ளையோரிடத்திலே, தந்தையோரிடத்திலே, தாயோரிடத்திலே சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள். எப்படி அந்த பிள்ளைக்கு அந்த அதவுகளை சொல்லிக் கொடுப்பது? பிஸ்மில்லா சொல்லணும், சாப்பாடுகளை வெளியில் கொட்டிடக்கூடாது. இந்த ஒழுங்குகளை எப்படி கற்றுக் கொடுப்பது? அல்லாஹ்வுடைய தூதர் சின்ன பிள்ளை அந்த தர்பியத்தை கொடுத்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள்
அல்லாஹ்வுடைய தூதருக்கு மதீனாவிலே 10 வருடங்கள் ஹாதிம் பணியாளராக இருந்தவர். ஒரு தடவை அவர் சலாம் சொல்லாமல் அனுமதி கேட்காமல் அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டுக்குள் போய்விட்டார்கள். 2வது தடவை அப்படியே வந்தாங்க. உடனே கூப்பிட்டு சொன்னாங்க, என்னுடைய அனுமதி இல்லாம உள்ளுக்கு வராதீங்க, சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சொல்லிக் கொடுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிக்கொண்டு அனுமதி கேட்டுக்கொண்டு உள்ளுக்கு வாருங்க. இது ஒரு ஆதப், ஒழுக்கம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வெளியிலே பார்க்கிறார்கள், ஒரு சிறுவனை பார்க்கிறார்கள். அவன் தலைமுடி வெட்டப்பட்டிருக்கிறது. அல் கசா. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் அப்படித்தான் வெட்டுறாங்க. என்ன அல் கசா என்றா? தலையுடைய நடுவுல முடிய வச்சு வளைச்சு மொட்டை அடிக்கிறது, அல் கசா. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் வெட்டா முழுமையா வெட்டுங்க, வலிக்கிறா முழுமையா வலிங்க, இப்படி கொஞ்சத்தை வச்சு கொஞ்சத்தை வலிக்காதீங்க, அது கூடாது என்று சொல்லிக் கொடுத்தார்கள். அது அந்நியர்களுடைய கலாச்சாரம் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். இப்படி சாப்பிடுகின்ற ஒழுங்கு, வீட்டுக்குள் நுழைகின்ற ஒழுங்கு, சலாம் சொல்லுகிற ஒழுங்கு, முடிவெட்டுகிற ஒழுங்கு, இப்படியான விடயங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் சிறுவர்களுக்கு தர்பியத் கொடுத்திருக்கிறார்கள். அது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பாடமாக இருக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு தர்பியத்தை சொல்கிறார்கள், உங்களுடைய பிள்ளைகள் 10 வயதை அடைந்து விட்டால் படுக்கையை விட்டு பிரித்து விடுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் 10 வயதை அடைந்து விட்டால் ஒன்றாக தூங்கக்கூடாது, அவர்களை பிரித்து விடுங்கள். முக்கியமான ஒழுங்கை சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த தர்பியத்திலே இன்னொரு முக்கியமான ஒரு தர்பியத்து தான் ஹராமான விடயங்களை அந்த இடத்தில் தடுப்பார்கள், செய்ய வேண்டாம் என்று சொல்லி. இப்ப உதாரணத்துக்கு சாப்பிடுகிற விடயத்தில் ஹராம் கலக்க கூடாது, ஹலாலை மட்டும்தான் சாப்பிட வேண்டும். இப்போது அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டிலே ஜகாத்தாக வந்த பேரித்தம் பழங்கள் குவிந்து கிடக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் ஜகாத் எடுப்பது ஹராம். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பிள்ளை, அவர் குற்றம் பிடிக்கப்படுகிற வயதும் அல்ல, அவர் போய் அந்த பேரித்தம் பழத்தில் ஒன்றை எடுத்து வாய்க்குள் வைத்து விடுகிறார்கள். இது அல்லாஹ்வுடைய தூதர் கண்டவுடன் உடனே தர்பியத் கொடுக்கிறாங்க, மகனே துப்புங்கள் துப்புங்கள், வீசி விடுங்கள். இதை சாப்பிடுவது நமக்கு ஹராம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அந்த விடயத்தை தடுக்கிற போது காரணத்தை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பிள்ளைக்கு தர்பியத் கொடுக்கிறாங்க, இது ஹராம், இந்த ஹராத்தை நாங்கள் சாப்பிட முடியாது. ஹலால் ஹராம் பேண வேண்டும் என்ற ஒரு விடயத்தை பிள்ளைகளுடைய பிஞ்சு உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் பதித்திருக்கிறார்கள், பதிக்க வைத்திருக்கிறார்கள். அப்படி பதிக்கப்பட்ட உள்ளங்களை கொண்ட பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ் பெரியவர்கள் ஆனாலும் அடுத்தவருடைய பொருளாதாரத்தை தொட மாட்டார்கள், ஹராமான வழியில் பொருளாதாரம் தேட மாட்டார்கள். அது உறுதியாக இருக்கும் உள்ளத்திலே. இதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அது மட்டுமல்ல, இந்த ஹராத்தோடு சம்பந்தப்படுத்திய விடயத்தில் குறிப்பாக பெற்றோர்கள் தங்களுடைய வீடுகளில் வளர்கிற சிறார்களுக்கு ஹராத்தை செய்யக்கூடாது என்பதை சொல்லிக் கொடுங்கள். குறிப்பாக வீடுகளிலே அஜ்னபி மஹ்ரமி உறவுகளை பற்றி சொல்லிக் கொடுங்கள். அஜ்னபியான உறவுகளோடு நாம் எப்படி பழக வேண்டும், அவர்களோடு நமக்கு இருக்கிற தொடர்பு என்ன, கற்றுக் கொடுங்கள். குறிப்பாக வீடுகளில் வயதுக்கு வந்த பெண் பிள்ளைகள் இருந்தால் கட்டாயம் சொல்லிக் கொடுங்கள். இந்த அடிப்படை தெரியாத காரணத்தால் இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே அதிகமான விளைவுகளை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். கசப்பான உண்மைகள், ஆனால் கவலைப்படுகிறோம். நான் யோசிக்க வேண்டும், நாளைக்கு என்னுடைய வீட்டிலும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கலாம், முன்னெச்சரிக்கையோடு நான் இருக்க வேண்டும். ஹராம் தெரியாது பிள்ளைகளுக்கு, ஹலால் தெரியாது, அஜ்னபியார் மஹரம் யார்னு தெரியாது. அஜ்னபியத்தோடு நாம் எப்படி பழக வேண்டும்? ஒரு அஜ்னபிய தன் ஆணோடு ஒரு பெண் தனித்திருக்க முடியாது, டெலிபோனில் கூட தனித்திருக்க முடியாது. அதே போன்று என்னுடைய வீட்டிலே பிள்ளைகளுடைய இந்த மொபைல் போன் பாவனை இன்றைக்கு அதிகமாகிவிட்டது. இன்றைக்கு அவர்கள் வரம்பு மீறி கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்கள் எங்களுக்கு தெரியாது என்று நீங்கள் ஒதுங்க முடியாது, பொறுப்போடு சொல்கிறேன். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஜவாப் சொல்ல வேண்டும். ஒரு உம்மாவுடைய போனை, ஒரு வாப்பாவுடைய போனை வீட்டிலே படிக்கிற 9ஆம் ஆண்டு பிள்ளை, 10ஆம் ஆண்டு பிள்ளை, ஓஎல் படிக்கிற பிள்ளை, ஏஎல் படிக்கிற பிள்ளை பாதிக்குது.
எனக்கு தெரியாத வாப்பா அம்மா சொல்ல முடியாது. அந்த பிள்ளையுடைய பாவனை என்ன என்பதை நீங்கள் அறியாமல் இருக்க முடியாது. ஏற்படுகிற விளைவை பாருங்கள் சகோதரர்களே. இன்றைக்கு அந்த போன், குறிப்பாக சில சோசியல் மீடியாக்கள், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், இந்த கலாச்சாரம் இன்றைக்கு மிக பாதகமான விளைவுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஏஎல் படிக்கிறாள், ஏதோ ஒரு சோசியல் மீடியாவிலே ஒரு இளைஞனோட தொடர்பு, அந்த தொடர்பின் அடுத்த கட்டம் அவர்கள் தனிமையை தேடுகிறார்கள். ஷைத்தான், ஹதீஸ், ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் நடுவிலே மூன்றாவது ஷைத்தான் இருப்பான். ஹதீஸ். இன்றைக்கு நம்முடைய முஸ்லிம் சமூகத்திலே, முஸ்லிம் கிராமங்களிலே நடக்கின்ற கதைகள். ஓஎல் படிக்கிறாள், டிக்டாக்கிலே ஒரு வெளியூர் இளைஞனோட தொடர்பு ஏற்படுகிறது. அவள் எப்படி பார்க்கலாம்? அவன் ஸ்மார்ட் அடிக்கிறான், அழகா இருக்கிறான், அதைத்தான் பார்க்கிறாள். அவன் மார்க்கம் இருக்கா, அவன் பின்னாடி என்ன, அவன் யார், ஒன்றும் பார்க்கிறதில்லை. எந்த அளவுக்கு என்றால், அவன் யார் என்று தெரியாமலே அவனோடு அவன் மோட்டார் சைக்கிள்ல வெளியிலே சுத்தி திரியக்கூடிய அளவுக்கு தைரியம். பாப்பாவுக்கு உம்மாவுக்கு தெரியாமல் தனிமையில் கதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு தைரியம், பாப்பாவுக்கு உம்மாவுக்கு தெரியாமல். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விடயங்களில் நாம் நம்முடைய வீடுகளிலே ஒரு இஸ்லாமிய சூழலை உருவாக்கவில்லை என்றால் நாம் எல்லோரும் கவலைப்பட வேண்டி வரும். உருவாக்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுடைய போன் பாவனையை நீங்கள் கட்டாயமாக கவனிக்க வேண்டும், அவதானியுங்கள். சில பெற்றோர் இருக்கிறார்கள், எந்த பிள்ளை தங்கமான பிள்ளை, ஒன்றும் செய்ய மாட்டாங்க, இப்படி அளவுக்கு மீறிய நம்பிக்கை. அதை அந்த பிள்ளை தன்னுடைய தாய் தந்தையின் வீக் பாயிண்டாக எடுத்துக் கொள்கிறார். பிள்ளைகளை அவதானியுங்கள். பிள்ளைகள் யாரோடு சேருகிறார்கள் பாருங்கள், எங்கே போகிறார்கள் பாருங்கள். இரவெல்லாம் தனி அறையிலே விழித்திருக்கிறார்கள், என்ன காரணம்? அவதானியுங்கள். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது என்று பெற்றோர்கள் ஒதுங்க முடியாது. சில தாய்மார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தன்னுடைய பிள்ளையுடைய தவறை தன் தந்தைக்கு, கணவனுக்கு மறைக்கிறார்கள். ஒரு பிள்ளை லவ் பண்ணுகிறது, அது அவளுக்கு தெரிகிறது, தாய்க்கு தெரிகிறது. ஆனால் அந்த பிள்ளையோட வாப்பா கிட்ட தன் கணவன் அவள் சொல்லாமல் மறைத்து விடுகிறாள். சொன்னா விபரீதமாயிடும் என்று பயப்படுறாள். ஆனால் விபரீதமான விளைவுகள் ஏற்படுகிறது மறைப்பதால். இது சாதாரணமாக நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை சகோதரர்களே, கவலையோடு சொல்கிறேன். வீட்டிலே பிள்ளைகள் வளர்க்கக்கூடியவர்கள், கணவனும் மனைவியும் உட்கார்ந்து மசூரா செய்யுங்கள். நாங்கள் உழைக்கிறோம், என்னத்துக்கு உழைக்கிறோம்? லட்சக்கணக்கான ரூபாய்களை சம்பாதிக்கிறோம், என்னத்துக்கு? உட்கார்ந்து மசூரா செய்யுங்கள். நம்முடைய பிள்ளைகளுடைய நிலையை பற்றி கவலைப்படுங்கள், யோசியுங்கள். என்ன செய்யலாம்? அவர்களுடைய வீட்டு சூழலை அழகுபடுத்திக் கொடுங்கள். வீடுகளிலே தொழப்பட வேண்டும், குர்ஆன் ஓதப்பட வேண்டும், திக்ர்கள் செய்யப்பட வேண்டும். நல்ல இஸ்லாமிய சூழல், வெளிச்சூழல், நல்ல நண்பர்களை, நண்பிகளை தெரிவு செய்து கொடுங்கள். தன்னுடைய ஆண் பிள்ளை எங்கே போகிறான், யாரோடு சேருகிறான், திடீரென்று நம்முடைய பிள்ளை நல்ல பிள்ளை, வீட்டு சூழல் நல்ல, ஆனா அவன் பூர்வ கூட்டாளி மாறு பிள்ளை, திடீரென்று அவன் போதைப் பொருளுக்கு அடிமையாகி விடுகிறான். பிள்ளை யாரோடு சேருகிறான், கட்டாயமாக பாருங்கள். என்னுடைய பெண் பிள்ளை யாரோடு தொடர்பாக இருக்கிறாள், கட்டாயமாக பாருங்கள். இதெல்லாம் அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய சிறார்களை நாம் இஸ்லாமிய அடிப்படையிலே தர்பியத் கொடுப்பதற்கான சில வழிகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு தர்பியத் கொடுத்திருக்கிறார்கள். எனவே நாம் ஒவ்வொருவரும் இந்த விடயத்தை கவனத்திலே கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கு அவருடைய உரிமைகளை கொடுக்க வேண்டும், அவர்கள் மீது இறக்கப்பட வேண்டும். எந்த நேரமும் போலீஸ்கார ஸ்டைல்ல பிள்ளைகளோடு பழகக்கூடாது, அன்பாக பழக வேண்டும், அழகாக நண்பர்களாக பழக வேண்டும். அதே நேரத்திலே பிள்ளைகளுடைய தவறுகளை நியாயப்படுத்தக்கூடாது, அதை சரிப்படுத்த வேண்டும், அதை அவர்களுக்கு தர்பியத் கொடுக்க வேண்டும். அது அவர்களின் கடமை, அவர்களுக்கு நாம் செய்கிற கடமை, அவர்களுக்கு உரிமையாக இருக்கிறது. எனவே இந்த உரிமைகள் கடமைகள் என்ற ஒரு பகுதியிலே சிறுவர்களுடைய உரிமைகளை பற்றி பேசுகிற போது இந்த ரெண்டு பகுதிகளையும் நாங்கள் விளங்கி நம்முடைய சிறார்களை நாம் இஸ்லாமிய அடிப்படையிலே பயிற்றுவிக்க வேண்டும். அப்படி பயிற்றுவிக்கிற போதுதான் இன்ஷா அல்லாஹ் அவர்கள் எதிர்காலத்திலே நாம் எதிர்பார்க்கிற நிலையில் வருவார்கள். அதற்கு அல்லாஹு தஆலா நம்முடைய பிள்ளைகளுக்கு அருள் செய்ய வேண்டும். பெற்றோர்களுக்கும் அல்லாஹு தஆலா இந்த விடயத்திலே நல்ல அறிவை கொடுக்க வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.